இப்போ பாஸ்ட் பி வெர்ப்ஸ் கூட V3 சேர்ந்து வந்தால் என்ன மீனிங்கில் வரும் அப்படிங்கிறத ஈஸியாக பார்த்துடலாம். இப்போது V3யோட மீனிங் மட்டும் என்னென்னு பாருங்கள். ரைட்டு, ரோட்டு, ரிட்டன் இதெல்லாமே பார்ட்டிசிபிள்ஸ். ஓகேங்களா? அப்போ பார்ட்டிசிபிள் வரும்போது ரிட்டன்னா எழுத. ஓகே, அது எழுத மட்டும்தான் வரும். அது எழுதப்படுமா, படுகிறதா, பட்டதா, படுகின்றதா அப்படிங்கிறத நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து ரெக்டிஃபைடு சரி செய்ய, யூஸ்டு பயன்படுத்த, டேக்கன் எடுக்க, இந்த மாதிரி சவுண்டில் தான் V3 வரும். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து இந்த பாஸ்ட் பி வெர்பு வாசு வேர்னு நம்ம சிம்பிளாக படிச்சிருக்கும் போது எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா, இருந்தது, இருந்தோம், இருந்தார்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். பாஸ்ட் பி வெர்பு V3 கூட வரும்போது அது பாசிவ் வாய்ஸ். சரிங்களா? அது பாசிவ் ஃபார்ம். அப்போ பாசிவ் ஃபார்மில் பி வெர்புக்கு நம்ம என்ன மீனிங் எடுத்துக்கணும் அப்படின்னா, பட்டது, பட்டான், அழைக்கப்பட்டால், அழைக்கப்பட்டன, ஓகே, இந்த மாதிரி பட்டோம், பட்டாய், இந்த மாதிரி சவுண்டில் நீங்கள் வச்சுக்கிட்டா தான் உங்களால் சரியான மொழி மாற்றம் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு உதவி இல்லாமல் நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், இப்போது அப்ளை பண்ணலாம். ரிட்டன்னா என்ன, எழுத. ஓகே, வாசு, வாசுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாசுக்கு முன்னாடி இருக்க வார்த்தை என்ன, நாவல். நாவல்னா ஒரு புதினம். புதினம்னா என்ன, அது இட்டில் தானே வருது, இட்டில் தான் வருது. அப்போ இட்டு வரும்போது பட்டது அப்படிங்கிற சவுண்டு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, வாஸ்னா பட்டது. இப்போ சேர்த்து படிங்க. ஒரு புதினம் எழுதப்பட்டது. சிம்பிள். ஒரு புதினம் எழுதப்பட்டது. ஓகே, ஹீ வாஸ் கால்டு. கால்டுனா அழைக்க. ஹீ வாஸ் கால்டு, அழைக்கப்பட்டான். வாசுக்கு இங்கே பட்டான் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஏன்னா வாசுக்கு முன்னாடி அவன். ஹீ வாஸ் கால்டு, அவன் அழைக்கப்பட்டான். ஹீ வாஸ் பனிஷ்ட், அவன் தண்டிக்கப்பட்டான். ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள். மை பென் வாஸ் யூஸ்ட். யூஸ்டுக்கு என்ன எழுதியிருக்கோம், பயன்படுத்த. ஓகே, பயன்படுத்த. வாசுக்கு என்ன வரும், இங்கே பெண்ணு இருக்கா, மை பெண்ணு. மை பெண்ணுனா இட்டுக்கு கீழே வந்துடும். இட்டுக்கு கீழே வந்தாலே பட்டது. அப்போ அதே தான் பட்டது. ஓகே, மை பெண்ணா எனது பேனா, இல்லாட்டி என்னுடைய பேனா, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ சொல்லி பாருங்கள். எனது பேனா பயன்படுத்தப்பட்டது. நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். எனது பேனா பயன்படுத்தப்பட்டது, எனது பேனா அவனால் பயன்படுத்தப்பட்டது. மை பென் வாஸ் யூஸ்டு பை ஹிம். ரைட். அடுத்து பாருங்கள். நேற்று புஷ்பா 2 பார்க்கப்பட்டது. இந்த வார்த்தையை இங்கிலீஷில் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுருங்க.